வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மின்சார ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள லிப்ட் பாதையில் நின்று 9 பேர் லிப்டில் சிக்கிக் கொண்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிராங்க்லின் இணைப்பில் உள்ளார். பிராங்க்லின், வணக்கம். இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் என்னென்ன, விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ஸ்னேகா. வேலூர் சத்துவாச்சாரியில் அமைந்துள்ளது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். இதில் ஏ மற்றும் பி ஆகிய 2 பிளாக்குகள் உள்ளது. இது 5 தளமாக கொண்டு அமைக்கப்பட்டு இயங்கி வருகின்றது. இதற்கான மின் சேவைக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் 11 கிலோவாட் கொண்ட 2 மின் டிரான்ஸ்பார்மர்கள் அமைக்கப்பட்டு அதன் மூலமாக அருகில் உள்ள மின் அறை மூலம்தான் இந்த 2 பிளாக்குகளுக்கும் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இன்று பொதுப்பணித்துறையை சேர்ந்த தற்காலிக மின் ஊழியர்கள் அங்குள்ள மின் அறையில் இருக்கக்கூடிய பேனல் போர்டில் பணி செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது 2 பேஸ் ஒயர்கள் உரசியதால் திடீரென மின் கசிவு ஏற்பட்டு மின் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் தற்காலிக மின் ஊழியர் சந்தோஷுக்கு 2 கை மற்றும் முகங்களில் தீக்காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவரை மீட்டு அங்குள்ளவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக மேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 பிளாக்குகளிலும் உடனடியாக மின்சாரமானது துண்டிக்கப்பட்டது. இந்த சூழலில் இந்த 2 பிளாக்குகளிலும் 4 மின்தூக்கி எனப்படும் லிப்டுகள் செயல்பட்டு வருகின்றன. இதில் ஏ பிளாக்கில் உள்ள 2 லிப்டுகளிலும் பயணித்த 9 பொதுமக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக ஊழியர்கள் என 9 பேர் எதிர்பாராத விதமாக லிப்டிலும் முதல் மாடியில் சிக்கிக் கொண்டனர். இது குறித்து தகவல் அறிந்த ஊழியர்கள் மற்றும் அங்கிருந்த செய்தியாளர்கள் என பல்வேறு தரப்பினர் உடனடியாக செயல்பட்டு லிப்டின் சாவியை கொண்டு முதல் மாடியில் 15 நிமிடம் கழித்து சிக்கிக் கொண்டிருந்த 9 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இதனை அடுத்து பேனல் போர்டில் ஏற்பட்ட மின்கசிவை பொதுப்பணித்துறை மற்றும் மின் ஊழியர்கள் தற்காலிகமாக சரி செய்தனர். மேலும் ஜெனரேட்டர் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள 2 பிளாக்குகளிலும் மின்சாரம் விநியோகிக்கப்பட்டது. தொடர்ந்து அந்த மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட பழுதினை பொதுப்பணித்துறை மற்றும் மின் ஊழியர்கள் பழுது நீக்கப்பட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு 2 கட்டிடங்களுக்கும், அதாவது வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஏ மற்றும் பி பிளாக்குகளிலும் இணைப்பு வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. ஸ்னேகா, விவரங்களுக்கு நன்றி பிராங்க்லின்.